சொல்ல சொல்ல கேட்காம நீயா போகிற கடைசியில் போய் செயின் வாங்கி செயினை கழட்டு போத என்ன இப்படி கழுத்து போய் கிடக்கு காசை போட்டு கறியாக்கி என்ன செயின் வாங்கியிருக்க நீ நானாக வாங்கிட்டு வரேத்தேன்னு சொன்னேன் இல்லை இப்படி தான் வாங்கிட்டு வரதா என்ன செயின் வாங்கிட்டு வந்திருக்க நீ சார் இங்கே பாருங்கள் உங்களை நம்பி தான் நான் வாங்கிட்டு போனேன் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு என்ன மேடம் பிரச்சனை உங்களுக்கு என்னாச்சு பாருங்க இந்த செயினை வாங்கிட்டு போய் அதுக்குள்ளே கருத்து போச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா கருத்து போகலைங்க இது நீங்கள் கோல்டே வாங்கினீங்கனாலும் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஆகும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டே டு டே டெய்லி யூஸ் பண்ணக்கூடியதால் வேர்வை வரும் அந்த வேர்வையால் இந்த மாதிரி கருப்பாக இருக்குது இது நீங்கள் ஜஸ்ட் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிங்கனாலே போதும் 2 நிமிஷத்தில் சூப்பராக புது நகை மாதிரி மாறிடும். ஒன்றும் இல்லைம்மா இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. டப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு இருக்கும். ஸோ அந்த ஷாம்பு எடுத்து இந்த மாதிரி அழகாக விட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஜொல்லை இருக்கும் இல்லைங்களா, ஜொல்லை எடுத்து இந்த தண்ணிக்குள்ளே அழகாக மிக்ஸ் பண்ணி ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் ப்ரஷ் இருக்கும். இந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் அழகாக ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் வந்து டஸ்ட்டாக இருக்கோ அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளே போட்டு முக்கிடுங்க. நல்லா முக்கி அலசி அப்புறம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக பலன்னு இருக்கும். இந்தாங்கம்மா இப்போ பாருங்கள். பரவாயில்லப்பா சொன்ன மாதிரி சரி பண்ணி கொடுத்தீங்க நல்லா இருக்கேப்பா. சாரிம்மா உனக்கு தெரியாமல் திட்டேம்மா. நல்ல கடையிலாம்மா பார்த்து வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கு செயின். நான் தான் சொன்னேன் இல்லை நம்பிக்கையான கடையில் தான் வாங்கியிருக்கேன் பாருங்க நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்களா. ஆமாம்மா நீ சொன்னது சரிதாம்மா. சரி ஆமாங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் ஜுவல்ஸ் எல்லாமே அழகாக க்ளீன் பண்ணிக்க முடியும். தங்கத்துக்கு எப்படி வந்து ஹால்மார்க் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய எல்லா வெள்ளி நகைகளுக்கும் எல்லா வெள்ளி நகைகள் கோல்டு பிளேட்டடுக்கு BIS ஹால்மார்க் இருக்கும். நீங்கள் ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கும்போது அன்னைக்கு தேதிக்கு வெள்ளிக்கான ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்டில் ₹1 கூட குறைக்காமல் ரிட்டர்ன் உங்களுக்கு அப்படியே கேஷாகவும் கொடுத்துருவோம். இல்லை நீங்கள் வெள்ளி நகையை எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிட்டாலும் அதுவும் நம்மளால் கொடுக்க முடியும். இதையெல்லாம் எங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஒத்தக்கடையில் இருக்கக்கூடிய கவின் வெள்ளிக்கடையில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஷாப் டைரக்ட் சேல்ஸ் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுக்க கொரியர் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி எல்லாம் நீங்கள் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.